ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th சோசியல் சயின்ஸில் உள்ள லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வேலூர் புரட்சி 1806. தென் தமிழகத்தில் உள்ள பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி வந்து திப்புவோட ஒரு உடன்படிக்கை வந்து மேற்கொண்டிருக்காங்க 1792. அதன்படி வந்துன்னா சேலம், திண்டுக்கல் வருவாய் கோட்டங்கள்லாம் வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்க கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1799 நடந்திருக்கு. அதன்படி அவங்க கோயம்புத்தூரையும் வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர் எல்லாமே வந்துன்னா கிழக்கிந்திய கம்பெனி வசம் வந்துருச்சு. அதுதான் அதோட இது. 1798 தஞ்சாவூரின் அரசர் அந்த பகுதியின் இறையாண்மை உரிமையை வந்து ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கும் வந்து தள்ளப்பட்டார் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியை வந்து அவங்க எப்படி வந்தேன்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட்டபொம்மனோட எதிர்ப்பு தான் தெரியும் 1799. மருது சகோதரர்களோட எதிர்ப்பு 1801 ஆகியவற்றை ஒடுக்கிய பின்பு பிரிட்டிஷார் ஆற்காட்டு நவாபை வந்து விசுவாசம் அற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணித்தனர். 1801 ஏற்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி ஆற்காட்டு நவாப் வந்து வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் என்று ஆனது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு பகுதியை வந்து எப்படி வந்து மீட்டாங்க, கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலூர் புரட்சி தான் வந்துன்னா 1806 அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். 1806 தான் வேலூர் புரட்சி அப்படிங்கிறாங்க. புரட்சியோட இறுதி நிகழ்வு என்னென்னா அந்நிய ஆட்சியை வந்து தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது தான் வேலூர் புரட்சி அப்படிங்கிறாங்க. முக்கியமான காரணம் வந்து என்னென்னு பாருங்கள். பிரிட்டிஷாரின் இராணுவத்தில் வந்து சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு வந்து ஒரு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாகவே இருப்பது ஆகியவற்றை நினைத்து கடுமையான கோபத்துடனே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த சிப்பாய்களுக்கு வந்து ஊதியமும் கம்மியாக இருந்திருக்கு, அதே நேரத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் வந்து கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவான மதிப்பு அளித்தலும் மேலும் அவர்களின் கோபத்தை வந்து வலுப்படுத்தியது அப்படிங்கிறாங்க. 1805 பஞ்சம் ஏற்பட்டதாலும் பல சிப்பாய்களின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன. திப்புவின் மகன்களும் அவர்தம் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் வந்து சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் வந்து அந்த வாய்ப்பு கூடி வந்தது. புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி வந்து சர் ஜான் கட்டாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை வந்து அமைந்தது. வேலூர் புரட்சி அப்படின்னாவே 1806 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இங்கே இராணுவத்தில் பணியாற்றிய சிப்பாய்களுக்கு வந்து ஊதியம் வந்து குறைவாகவே இருந்திருக்கு, அவங்க பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் வந்துன்னா குறைவாகவே இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த சிப்பாய்கள் வந்து பொருளாதார நெருக்கடியில் வந்து சிக்கியிருந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள இராணுவ தலைமை தளபதி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு இராணுவத்துக்குன்னு ஒரு விதிமுறை வந்து விதிச்சிருப்பார். அவர் பேர் என்ன, சர் ஜான் கட்டாக். அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துன்னா ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. அது கூட ஒரு அதிருப்தி அந்த புரட்சி ஏற்படுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் வந்துன்னா திப்புவோட மகன்கள் வந்து வேலூர் கோட்டையில் வந்து சிறை வைத்திருப்பாங்க. அந்த புதிய விதிகள் வந்து என்னென்னு பாருங்கள். இந்திய வீரர்கள் வந்து சீருடையில் இருக்கும்போது ஜாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. அவர்கள் தாடையை முழுமையாக சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணியில் வைத்துக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டார்கள். புதிய வகை தலைப்பாகை அப்படின்னு ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மிகவும் ஆட்சேபனைக்குரிய செயலாக கருதப்பட்டது. தலைப்பாகையில் வைக்கப்படும் விலங்கு தோலினால் ஆன லட்சணையாகும். புதிய தலைப்பாகையை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று இந்திய சிப்பாய்கள் வந்து போதுமான முன்னெச்சரிக்கை வந்து விடுத்தனர். ரொம்ப முக்கியமான காரணம் வந்து என்னென்னா அந்த ஒரு தலைப்பாகை வந்து என்ன அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த தலைப்பாகை அணிகிறது வந்து அந்த சிப்பாய்களுக்கு வந்து விருப்பமின்மை, அதுதான் ரொம்ப மேஜரான ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. புரட்சி வெடிக்கிறத சொல்கிறாங்க. 1806 ஜூலை 10 அன்று வந்து அதிகாலையிலே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் வந்து துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர் அப்படின்னா டேட்டு ரொம்ப முக்கியம். 1806 ஜூலை 10 அந்த படைப்பிரிவு பார்த்துங்க. முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் சிப்பாய்கள் தான் வந்து புரட்சியில் வந்து இறங்கினர் அப்படிங்கிறாங்க. கோட்டையின் காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோட் வந்து என்பவர் தான் முதல் பள்ளியானார். ஃபஸ்ட்டு இராணுவ தளபதி அப்படின்னா வந்து ஜான்
கிரட்டாக்னு பார்த்தோம். அதில் புதிய வகை தலைப்பாகை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த புரட்சியில் வந்து ஃபர்ஸ்ட்டு பலியை யார் அப்படின்னா வந்து கர்னல் பான்கோட் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிக்காரசம் வந்து கொல்லப்பட்டார். இதெல்லாம் வந்து கூற்றுகளை வைப்பாங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து வேலூர் புரட்சி, சிப்பாய் கழகம் இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இதை கூற்றுகளையும் வைப்பாங்கன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பான்கோட் வந்து பலியாகிறாரு, அதுக்கடுத்து கர்னல் மிக்காரசம் வந்து கொல்லப்படுறார் அப்படிங்கிறாங்க. கோட்டை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்துன்னா துப்பாக்கிகள் முழக்கத்தை கேட்டார். சூழலை விசாரித்து அறிய முற்பட்ட அவரது உடல் தோட்டாக்களால் வந்து துளைக்கப்பட்டது. ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து அடுத்த 1 மணி நேரத்துக்குள் வந்து கொல்லப்பட்டார்கள். மொத்தம் எத்தனை அதிகாரிகள் சொல்கிறாங்க? 12க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படிங்க. லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்காமும் பிரிட்டிஷ் மன்னரின் வந்து படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். அவர் ரொம்ப மெயினானவங்க வந்து சர் ஜான் கிரட்டாக்னு வந்து இராணுவ தளபதி. அவங்க தான் ஒரு ரூல்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, ஒரு புதிய வகை தலைப்பாகை அப்படின்ட்டு. ஸோ இதிலெல்லாம் ஒரு விருப்பம் இல்லாததுனால வந்து புரட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போனா ஜூலை 10, 1806. எந்த படைப்பிரிவு ஃபஸ்ட்டு இறங்குறாங்க புரட்சியில் அப்படின்னா முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு சிப்பாய்கள் தான் இறங்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொல்லப்படுறது யார் அப்படின்னா வந்து பான்கோட் தான் வந்து கொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்து 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிக்காரசம் வந்து கொல்லப்படுறார் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து இதில் வந்து 12க்கும் அதிகமான இராணுவ அதிகாரிகள் வந்து கொல்லப்படுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த கில்லஸ்பினா யாருங்கிறது, ஏன்னா இந்த கழகத்தை அடக்கி ஒடுக்குனதே கில்லஸ்பி தான். அந்த கில்லஸ்பினா யாருங்கிறத பார்த்துங்க. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுத்தார். ஸோ அந்த ஜில்லஸ்பி அப்படிங்கிறது யார் அப்படின்னா வந்து குதிரைப்படை தளபதி அப்படிங்கிறாங்க. கேப்டன் யங்கின் தலைமையிலான குதிரைப்படை பிரிவின் காலை 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி வந்து கோட்டையை வந்தடைந்தார். இந்த ஜில்லஸ்பி வந்துன்னா ஒரு குதிரைப்படை தளபதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் யார் தலைமையில் உள்ளே வராங்க அப்படின்னா கேப்டன் யங்கின் தலைமையில் வந்து அந்த குதிரைப்படை பிரிவு வந்து உள்ளே வருது. யார்? ஜில்லஸ்பியோட தலைமை. ஜில்லஸ்பி தான் அந்த குதிரைப்படைக்கு தளபதி. இதற்கிடையே புரட்சிக்காரர்கள் வந்து திப்புவின் மூத்த மகனான பதே ஹைதரை வந்து புதிய மன்னராக வந்து பிரகடனம் செய்து மைசூரின் சுல்தானின் புலிக்கொடி, ரொம்ப முக்கியம், அது என்ன கொடிங்கிறது ரொம்ப முக்கியம், புலிக்கொடியை வந்து கோட்டையில் வந்து ஏற்றினர். போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாத ஜில்லஸ்பி வீரர்களின் புரட்சியை வன்மையாக ஒடுக்கினார். நேரில் கண்ட ஒருவர் வாக்குமூலத்தின்படி கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் வந்து பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் வந்து விசாரணை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு பான்கோட் வந்து கொல்லப்படுறாங்க. அதுக்கு அடுத்து மீக்காரஸ் வந்து கொல்லப்படுறாங்க. இங்கே உள்ள நியூஸ் வந்து கூட்ஸ் மூலமாக வந்து அந்த குதிரைப்படை தளபதி ஜில்லஸ்பிக்கு வந்து போய் சேருது. அவர் உடனே வந்து அந்த யங்கின் தலைமை, கேப்டன் யங் தலைமையில் வந்து உள்ளே வர்றாங்க. வந்த உடனே அந்த இதையே ஒடுக்கிறாங்க, அந்த கழகத்தையே, வேலூர் கழகத்தையே ஒடுக்கிறாங்க. 800க்கு மேலே வந்து இறந்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஜில்லஸ்பி வர்றதுக்கு முன்னாடியே அங்கே உள்ள சிப்பாய்கள் வந்து அந்த திப்புவோட மூத்த பையன் வந்து பதே ஹைதரை வந்து புதிய மன்னராக அறிவித்து அவங்களோட கொடி வந்து புலி கொடியை வந்து கோட்டையில் வந்து ஏற்றுறதை தான் சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். அவரோட விளைவுகள், பின் விளைவுகள் என்னன்னு பாருங்கள். நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் வந்து பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டும், 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் வந்து தூக்கில் இடப்பட்டும் கொல்லப்பட்டார்கள். திப்புவின் மகன்களை வந்துன்னா கைது செஞ்சு இதில் ஃபஸ்ட்டு வேலூரில் வச்சுருந்தாங்க. இப்போ அங்கே கழகம் அப்படின்ட்டு வந்து அதை எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா வந்து கல்கத்தாவுக்கு தான் அனுப்புகிறாங்க. கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டது. கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடாக்கள் வந்து வெகுமதியாக அளிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. எத்தனை பக்கோடாக்கள்? 7000 பக்கோடாக்கள் வந்து வெகுமதியாக அளிக்கப்பட்டது. எனினும் தலைமை தளபதி ஜான் கிரட்டாக், அந்த இராணுவ தளபதினு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர் தான் ஜான் கிரட்டாக். ஏன்னா அந்த கழகம் வெடிக்கிறதுக்கு காரணமே அந்த ரூல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அதனால தலைமை தளபதி ஜான் கிரட்டாக்கும் உதவி தளபதி வந்து அக்னியும் வந்து ஆளுநர் வில்லியம் பெண்டிங் வந்து புரட்சி நடக்க காரணமானவர்கள் என கருதப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்ததோடு அவர்கள் வந்து இங்கிலாந்துக்கும் திருப்பி அழைத்து கொள்ளப்பட்டார்கள். புதிய இராணுவ விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது. இதுக்கு மெயினான காரணமே அந்த புதிய விதிமுறைகள், இராணுவ விதிமுறைகள். அதுக்கு வந்து அதை கொண்டு வந்தது யார்? ஜான் கிரட்டாக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் அவரை வந்து பதவி நீக்கம் வந்து செய்கிறாங்க. இந்த அக்னியூ, அந்த தலைப்பாகை அறிமுகப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேரே வந்து அக்னியூ தலைப்பாகை அப்படிம்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து ஆளுநராக இருந்த வந்து வில்லியம் பெண்டிங்கே பதவி நீக்கம் செய்கிறாங்க. இந்த கழகம் ஏற்பட்டு அதை ஒடுக்கின ஒரு ரீசனுக்காக ஜில்லஸ்பிக்கு வந்து பதவி உயர்வு 7000 பக்கோடாக்கள் வந்துன்னா வெகுமதியாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியானதான். வேலூர் கழகம் அப்படின்னா 1806 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
நடந்தது 1806. எதனால இந்த வேலூர் கழகம் வந்து ஏற்படுத்த நடந்துச்சு அப்படின்னா வந்து அங்கே ஒரு வந்து என்னென்னா ஒரு விதிமுறைகள் இராணுவத்துக்குள்ள வந்து ஒரு விதிமுறைகள் வந்து உருவாக்குறாங்க. அது அங்கே உள்ள சிப்பாய்களுக்கு வந்து பிடிக்கல. காரணம் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஊதியமும் கம்மியாக இருந்திருக்கு, அவங்க பதவி உயர்வும் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் ஒரு வெறுப்பில் இருந்திருக்காங்க. அந்த டைம் வந்தோன்னா இவங்க வந்து விதிமுறைகள் நிறையா வந்து விதிச்சிருக்காங்க. இந்த தலைப்பாகையெல்லாம் வந்தோன்னா அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியலை. ஸோ அந்த டைம் தான் வந்தோன்னா உங்களுக்கு திப்புவோட பசங்க வந்தோன்னா வேலூர் கோட்டை சிறையில் வச்சுருந்துருக்காங்க, வேலூர் கோட்டை வச்சுருந்துருப்பாங்க. இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு வந்தோன்னா வேலூர் பையன் திப்புவோட மூத்த பையன் வந்து பதே ஹைதரை வந்தோன்னா மன்னரை அறிவிக்கணுங்கிற மாதிரி வந்து சிப்பாய்கள் வந்து கழகத்தில் ஈடுபடுறாங்க. அது எந்த நாள் நடக்குது அப்படின்னா 1806 ஜூலை 10 வந்து தான் நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு அந்த புரட்சியில் ஈடுபடுறது யார் அப்படின்னா முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் தான் ஈடுபடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் பலியாகிறாங்கன்னா பேன்கோட் தான் வந்து பலியாகிறாங்க. அதுக்கடுத்து மீக்காரஸ் வந்து பலியாகிறாங்க. அடுத்து கூட்ஸ் வந்து என்ன பண்ணால் போய் வந்து ஜில்லஸ்பிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு கழகத்தை பற்றி. அவர் அந்த ஜில்லஸ்பிங்கிறது யாருன்னா ஒரு குதிரைப்படை தளபதி. அப்புறம் வந்து அவர் உள்ளே வந்தோன்னா எல்லாத்தையும் வந்தோன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாரு. அதை கண்ட்ரோல் பண்ணதுக்காக வந்து அவருக்கு வந்து ஒரு வெகுமதியாக 7000 பக்கோடாக்கள் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் காரணம். அப்புறம் இந்த கழகத்துக்கு காரணமாக இருந்த சர் ஜான் கிரட்டாக், அக்னியோ, வில்லியம் பெண்டிங் இவங்களை எல்லாமே பதவி நீக்கம் செஞ்சு இங்கிலாந்துக்கு வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க. புதுசாக நடைமுறைப்படுத்தின அந்த இராணுவ விதிமுறைகள், அந்த தலைப்பாகை இதெல்லாம் வந்து திரும்ப பெற்றுறாங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி. இதை கூற்றுகளை வைப்பாங்க, நல்லா கதையாக படிச்சுங்க. அடுத்து பாருங்கள், புரட்சியை பற்றிய மதிப்பீடு. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் எதனால அந்த புரட்சி வந்து தோல்வி அடைஞ்சிச்சு வேலூர் கழகத்தை? ஏன்னா ஜில்லஸ்பி அடக்கி ஒடுக்கிட்டார்ல, எதனால வந்து இந்த புரட்சி வந்து சாதகமாக அமையலை சிப்பாய்களுக்கு அப்படிங்கிறத இதை கொடுத்துருக்காங்க. வெளியிலிருந்து உடனடியாக எந்த உதவியும் கிடைக்காத காரணத்தினாலே வேலூர் புரட்சி வந்து தோல்வியுற்றது. சமீபகால ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது யாதெனில் புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தைச் சேர்ந்த சுபேதார்களான ஷேக் ஆடம், ஷேக் மீது ஜமேதாரான ஜேம் ஹுசைன், 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தைச் சேர்ந்த 2 சுபேதார்களும் ஜமேதார்கள் ஜேக் ஹாசிமும் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. 1857ஆம் ஆண்டு பெருங்கழகத்துக்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி வந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான முன்னோட்டம் தான் இது. 1857 நடக்க போகிற புரட்சிக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் வேலூர் புரட்சி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியுமே ஏற்படவில்லை. 1806ஆம் ஆண்டு புரட்சியானது வேலூர் கோட்டையுடன் முடிந்து விடவில்லை. பெல்லாரி, வாலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம் ஆகிய இடங்களிலும் அது எதிரொலித்தது அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியம். வேலூர் கழகம் அது ஒரு கதையாக நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ கேட்டாலும் நீங்கள் வந்து உங்களால் சொல்லிட முடியும். பாடச்சுருக்கம் வாங்க. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பாளையக்காரர்களை பற்றியும் அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரத்தை எதிர்த்து நின்று ஆற்றிய தீரச் செயல்கள் பற்றியும் வந்து விவாதிக்கப்பட்டுள்ளது. பாளையக்காரர்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். நம்ம வாரங்களை சேர்ந்த வந்து பிரதாபருத்ரன் தான் வந்து பாளையக்கார் முறையை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இந்தியாவில். தமிழகத்தில் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் 1829 அவரோட அமைச்சர் வந்து அரியநாதர் உதவியோட தான் வந்து பாளையக்கார் முறையை மதுரையில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை பாளையங்களாக பிரிப்பாங்கன்னா 72 பாளையங்களாக தான் வந்து பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அதிலே பாளையங்களே கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள்னு இருக்கும். கிழக்கு பாளையங்கள் அப்படின்னா வந்து கட்டபொம்மனோட கட்டுப்பாட்டில் அதிகமாக இருக்கும். மேற்கு பாளையங்கள் வந்து பூலித்தேவரோட கட்டுப்பாட்டில் வந்து அதிகமாக வந்து இருக்கும். கிழக்கு பாளையங்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, சாத்தூர் இதெல்லாம் வந்து கிழக்கு பாளையங்கள் வரும். மேற்கு பாளையங்கள் வந்து சிங்கம்பட்டி, தலைவன்கோட்டை இதெல்லாம், நடுவக்குறிச்சி, சேத்தூர் இதெல்லாம் வந்து மேற்கு பாளையங்களில் வந்து வரும். சப்போர்ட் வந்து மேற்கு பூலித்தேவர் வந்து ரொம்ப வந்து செல்வாக்கு மிக்கவராக இருப்பாங்க மேற்கு பாளையங்களில். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், பூலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரை தொடர்ந்து சிவகங்கையின் மருது சகோதரர்கள் மற்றும் தீரன் சின்னமலை ஆகியோர் பிரிட்டிஷாருக்கு எதிராக தொடுத்த போர்கள் பற்றியும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. பூலித்தேவர்னா அவரோட காலம் 1755 to 1767 வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு ஹெரான் தலைமையில் ஒரு படை வந்து வரும், திருநெல்வேலிக்கு வந்து வின் பண்ண பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு ரீசனுக்காக பின்வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து கேம்பல் அப்படிங்கிறவர் தான் வந்து பூலித்தேவர் வந்து தோற்கடிப்பார். எந்த ஆண்டு 1767. வேலுநாச்சியாரோட காலம் வந்து 1730 to 96. அவங்கள வந்து செல்லமுத்து சேதுபதியோட மகள் தான் வந்து வேலுநாச்சியார்னு பார்ப்போம். அவங்களோட கணவர் பேர் வந்து முத்து வடுகநாதர் அப்படிம்பாங்க. அவங்களோட மகள் பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னா. 1872 ஒரு காளையார் கோயில் வந்து போர் நடக்கும். அதில் வந்து அவங்களோட கணவர் வந்து முத்து வடுகநாதர் வந்து இறந்துருவாங்க. உடனே வந்து இவங்க வந்து திண்டுக்கலுக்கு அருகில் உள்ள விருபாட்சியில் வந்து 8 ஆண்டுகள் வந்து கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் தான் வந்து இருப்பாங்க. அப்புறம் 1980 தான் மறுபடியும் வந்து அவங்க ஆட்சியை மீட்பாங்க. மருது சகோதரர்கள் அவங்களோட உதவி, ஹைதர் அலி அவங்க உதவியோடலாம் வந்து
மறுபடியும் வந்து அவங்க சிவகங்கையை வந்து மீட்டுருவாங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் தான் வந்து அவரோட தந்தையார் பெயர். அவர் வந்து என்ன அந்த வரி செலுத்துறதுல வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும். அப்புறம் அவரை வந்து தூக்கில் போடுவாங்க. எந்த ஆண்டுனா 1799 அக்டோபர் வந்து 16. அப்புறம் வந்து அவரோட அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணியம் அப்படின்னு இருப்பாங்க. அவரையும் தூக்கில் போட்டிருப்பாங்க. எந்த ஆண்டுனா செப்டம்பர் 13 1799. இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அவரோட சகோதரர்கள் தான் ஊமைத்துறை, சிவத்தையா அவங்களும் வரும். அவங்களையும் வந்து தலை வந்து துண்டிச்சிருப்பாங்கன்னா நவம்பர் 16 1801. மருது சகோதரர்கள் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது 1801 ஜூன் மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களையும் திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்கு போட்டிருப்பாங்க. அக்டோபர் 24 1701. அதெல்லாம் ரொம்ப முக்கியம், டேஸ் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தீரன் சின்னமலையோட பீரியட் வந்து 1756 to 1805. 1805 அதுவும் வந்து அவரை தூக்கிலிட்ட வருடம் வந்து ரொம்ப முக்கியம். 1805 ஜூலை 31. இதெல்லாம் பொறுத்துகளை வைப்பாங்க. ஆகியோர் பிரிட்டிஷாருக்கு எதிராக தொடுத்த போர்கள் பற்றி விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. கரெக்ட். வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் மற்றும் அது ஜில்லஸ்பியால் எவ்வாறு இரக்கமின்றி ஒடுக்கப்பட்டது என்ற தகவலும் விவரிக்கப்பட்டுள்ளது. வேலூர் புரட்சினாவே 1806. முக்கியமாக எதனால அப்படின்னா ஒரு இராணுவ விதிகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியம் வந்து தலைப்பாகையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அது வந்து அந்த சிப்பாய்களுக்கு பிடிக்காது. அதனால தான் வந்து போரே நடக்கும். அது வந்து என்ன, யார் அதில் இராணுவ தளபதியாக இருந்தோம்னா சர் ஜான் கிரட்டாக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த தலைப்பாகையை அக்னியூ தலைப்பாகை அப்படிம்பாங்க. அது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்பாகையான துணை தளபதியாக வந்து அக்னியூ வந்திருப்பாங்க. அவர் அறிமுகப்படுத்தினால தான் அது அக்னியூ தலைப்பாகை அப்படின்னு கூட குறிப்பிட்டிருப்பாங்க. அது வந்து அந்த சிப்பாய்களுக்கு வந்து அணிய வந்து விருப்பம் இருக்காது. இதுக்கிடையில் வந்து என்ன, திப்புவோட பையன் வந்து பதே ஹைதரை வந்து புதிய மன்னராக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த புரட்சியை வந்து கழகமே வந்து நடக்கும். அந்த கழகத்தில் வந்து அதிகம் வந்து இன்வால்வ் ஆகுறது யார் அப்படின்னா முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த வந்து சிப்பாய்கள் தான் வந்து இடம்பெறுவாங்க. அதனால் அந்த கழகத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்துன்னா சஜா ஜோர் பேன்கோடுங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு தவறுவார். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யார் முதல் பலி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பேன்கோட் அவர் தான் முதல் பலியாவார். ஆனால் வந்து இதை ஜில்லஸ்பி, குதிரைப்படை தளபதி ஜில்லஸ்பி வந்து ஒடிக்கிடுவார், இந்த கழகத்தை வந்து ஒடிக்கிடுவார். இந்த கழகம் எந்த நாள் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. 1806 ஜூலை 10 அப்படின்ட்டு. அவரை யார் ஜில்லஸ்பி ஒடுக்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த சிப்பாய்கள் வந்து என்னென்னா பதே ஹைதரை வந்து மன்னராக அறிவித்து அவங்களோட உருவமான புலி உருவக்கொடியை வந்து கோட்டையில் வந்து ஏற்றிருப்பாங்க. அது முக்கியம். என்ன கொடி, புலி உருவக்கொடியை தான் ஏற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜில்லஸ்பி வந்து அதை ஒடிக்கிடுவார். 7000 பக்கோடாக்கள் அதுக்காக வந்து வெகுமதியாக வந்து வழங்கப்பட்டிருக்கும். இதற்கு இடையில் வந்து சர் ஜான் கிரட்டாக்கு, அக்னியோ, வில்லியம் பெண்டிங்லாம் பதவி நீக்கம் செஞ்சு இங்கிலாந்துக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. இதுதான் வந்து வேலூர் புரட்சி. இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.